பண்ணுங்க. இந்த வீடியோ தள்ளிடாதீங்க. நாங்கள் இன்றைக்கி புதுசாக ஒரு சேலஞ்சு பண்ண போகிறோம். அதுவும் 0 பேஸில் பண்ண போகிறோம். தொடர்ந்து 50 நாள் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படா 0 பேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே நிறைய மாடு இருந்துச்சு. எங்களுக்கு பறிக்கவே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு மாங்காய் தோப்பு பார்த்தோன்னே மாங்காய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் நிறைய மாங்காய் அடித்து பார்த்தோம், விழவே இல்லை. சரி மேலே நிறைய மாங்காய் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். நானும் அங்கே இருக்கிற ஃபுல் மாங்காவை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ திட்டு மாதிரி கீழே இறங்கிட்டேன். மாங்காவெல்லாம் எல்லாம் கழுவிட்டு சரி சேலஞ்ச் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டால் இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என் வீட்டாண்ட இருக்கிறவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆண்டி வாங்கவே இல்லைங்க, வீட்டிலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபெயிலியராக போயிடுச்சு மாங்காய். சரி பார்க்கலாம் யார் வாங்குறாங்க. வேறு வீட்லேயும் கேட்டு பார்த்தோம், அவங்கள வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்களோட டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. நானும் வேறு வீட்டில் கேட்டு பார்த்தேன். அங்கே ஒரு அண்ணா வந்து வெயிட் பண்ண தம்பி வீட்டில் கேட்குறேன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி வந்து வாங்கிக்கினாங்க. ஃபைனலி வாங்கிட்டாங்க. 2 கிலோ மாங்காய் நாங்கள் 30 ரூபாய்க்கு தான் விற்றோம். ஃபைனலி 30 ரூபா நம்ம கையில் வந்துச்சு. இன்னும் நாங்கள் அத்தது நிறையவே இருக்குது, அதுவும் போய் விற்கலாம் போகிறோம் கைஸ். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். எங்கள் வீட்டிலே இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டாண்டெல்லாம் போனால் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அதனால நம்ம ரோட்டுக்கு போகலாம், பார்க்கலாம் எவ்வளோ விற்குதுன்னு. கைஸ் அப்படியே நான் ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நான் ரோட்டை நது பண்ணிருக்கேன். என் ஸ்கூலை பார்த்தேன், இதுதான் என் ஸ்கூலு. அப்படியே நான் ரோட்டு கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அண்ணா கேட்கும்போது வேணாப்பா தம்பி அப்படின்ட்டாரு. அப்படியே நான் வேறு கடையில் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அண்ணாவும் வேணான்ட்டாரு. சரி என்னதான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஓச்சின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான். கடையில் கேட்டால் வந்து வேணான்றாங்க, எங்கே போகலாம்? அங்கே போனால் விற்குமா? சரி பார்க்கலாம் வாங்க. அங்கே இருக்கிற ஒரு அக்கா கிட்ட கேட்டு பார்த்தேன், அக்கா வாங்கிக்கிறீங்களா அக்கான்னு. அங்கே அக்காவும் வேணான்ட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு கடையில் வெயிட் மெஷினில் செக் பண்ணலாமல் சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2.5 கிலோ ஆரம்பிச்சிச்சு. நான் 1 கிலோக்கு எவ்வளோ நான் விற்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதப்பா தம்பின்ட்டாரு. கேட்டால் ஒரு மல்கோப்பா விற்கிறாரா. விற்கிற கடை இதுதான். அப்போ வெயில் அடிக்குதுங்க, தண்ணி தாய் அடிக்குது. அப்படியே நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். வேணாப்பா தம்பி வீட்டிலே இருக்குப்பா தம்பின்னு சொல்லி நிறைய காரணம் சொல்லினே இருந்தாங்க. நான் ரொம்ப வெறுத்துட்டேன். அன்சக்ஸஸாக தான் போயின்னு இருந்துச்சு ரொம்ப. ஃபைனலி ஒரு அக்கா வந்து வாங்கினாங்க. இதெல்லாம் வேலைக்கு சொல்லிட்டு நான் ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வீடாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற கடையில் கேட்கும்போது வேணாப்பா தம்பி நான் கடையில் விற்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் வந்துட்டோம். கடைசியாக ஒரு பையன் ஃபுல்லாக வாங்கிட்டான். நான் ஹாப்பி ஆகிட்டேன். ஃபுல் மாங்காய் விற்றாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டி 30 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி 10 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி 10 ரூபா. அடுத்து அந்த சின்ன பையன் 30 ரூபா கொடுத்தான். இந்த வீடியோ இதோட முடியுது. ஓவர். இந்த காசு வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.